ஹாய் அலடா ஆர்மிஸ், வெல்கம் டு லெட்ஸ் டெவில் சேனல். நான் அவங்க எவல் பேசுறேன்டா. நாம இப்ப மோதலா காதலாங்கிறோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த பார்ட் என்னன்னு சொல்லிட்டு புரியும். சரி வாங்க, நம்ம ஒரு லாஸ்ட் பார்ட்ல எது இருக்கு பார்த்துருந்தோன்னு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டுக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த மேரேஜ ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அதாவது உங்க ஆளு. சோ நீங்க போய் அவளை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி போய் சேவ் பண்ணிருப்பீங்க. சோ அதனால நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு அவங்க உங்க மேல தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் தென் அந்த கோவம் அப்படி ஃபுல்லா அவங்க மேல திரும்பிருக்கும். சரக்கார அடிச்சிட்டு இருப்பாங்க, செம்ம போதில இருப்பாங்க. சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாருமே சொல்றாங்க, மச்சான் அவனு சும்மா விடக்கூடாது, அவளை ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணும்டா, பழி வாங்கணும், இப்படி பண்ணிட்டா நாம பட்ட வேதனை படணும், நாம இன்னைக்கு ஒரு நாள் பட்ட வேதனைய அவ காலகாலமா அனுபவிக்கணும், ஜென்ம ஜென்மமா அந்த வேதனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஜிமின்ல இது எல்லாமே சொல்லிட்டு இருப்பாரு. பிகாஸ் அவர் ரொம்ப புரோக்கா இருப்பாருல, சொன்னால் அவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவரு கூட நம்ம வியும் ஜேகே ஓகே சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம வி அண்ட் ஜேகே பாத்தீங்கன்னா நம்ம ஜிமின் எல்லாமே ஒரு சோல்மேட் கூட சொல்லிக்கலாம் எல்லாமே. ஜிமின் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு இவங்க 2 பேர் லவ் பண்ணிப்பாங்க. மத்தவங்க கூட ஓகே ஜிமின் பிடிச்சிருக்கு, நமக்கு மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் வேணா போக போக இது பண்ணிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. பட் வீக்கு அது கிடையாது. அவங்க ஜிமின் இது பண்ணனால சோ அவங்க அப்பல லவ் பண்ண ஆரம்பிச்சு அந்த 1 மந்த் இவங்களும் லவ் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க 3 பேரும் லவ் பண்ணிருப்பாங்க, 3 பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ரொம்ப ப்ரோக் ஆனது நம்ம ஜிமின். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் பார்த்து சொன்னான். அதனால அவனுக்கு என்ன இப்ப இதுனா ஓகே நம்ம பார்த்து அவ நம்ம இது பண்ணிட்டா, சோ அப்ப நம்ம வீக்கா இருக்கோம் அந்த அவனுக்கு தோணி இருக்கும். சோ அதுதான் கைஸ். சரி நம்ம போலாம் ஸ்டோரிக்குள்ள. சோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிவு எடுத்துறாங்க. ஓகேடா மச்சான், நாளைக்கு நம்ம எந்திரிச்சோடனே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே ஃபிளாட் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாட்டில் உள்ள இறங்கி இருக்கும். அங்கேயே ஃபிளாட் ஆயிடுறாங்க 7 பேருமே. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே எந்திரிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு ஓகே என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு நம்ம வைன் சைடு பாக்கலாம். பாத்தீங்கன்னா இன்டர்க்கு ரீச் ஆயிருப்பா. ஓகேவா, ஆக்சுவலா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஓகே அவ இங்கதான் இருப்பா, அவள் இங்கதான் எப்படி தேடி கண்டுபிடிக்க நினைச்சிருப்பான். இவளுக்கு தான் அவளா யாரு எவ்வளவு பெரிய ஆளுங்க அப்படிங்கறத இவ ஓடிட்டா இந்தியாவுக்கு. சோ இந்தியால இப்ப என்ன நடக்குதுங்கிறது நம்ம பாக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உடனே அவ ஆபீஸ்க்கு போய் இந்த மாதிரி சொல்லிட்டு உங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்றாங்க. வீட்டுல கால் பண்ணி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன நீ இது பண்றியா, அப்போனா நீ அவங்களை ஏமாத்திருக்க அப்படிதானே, என்ன புள்ள அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. சொல்ல வர ஆத்தா சொல்ல கேளு, சொல்றது கேளு அப்படின்றாங்க. நான் கேட்பேனாங்கிறப்ப அவங்க அம்மா அவங்க இஷ்டத்துக்கு கட்டிட்டு நீ போன வேடி, நீ என் பிள்ளையெல்லாம் ஆத்தா புத்தான்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன நம்ம அம்மா நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிரும். அண்ட் தென் இவங்க அப்பா கால் பண்ணி சொல்லுவா. அவங்க அப்பா ஓகேடா நான் பாத்துக்கிறேங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு என்னன்னா அவங்க அம்மா சொல்றதை கேட்பாங்க. அதனால அது அப்படியே இதாயிடும். அப்புறம் இவளுக்கு ஒரு பிரதர் இருப்பாங்க, பையன் பத்தி ஒரு அம்மா அப்பா அந்த ஒரு பிரதர் இருப்பாங்க. சோ பிரதருக்கு கால் பண்ணி கேட்கும்போது சொல்லுவாங்க இப்படிலாம். சோ நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல பேசுவாங்க. அவங்க பிரதர் அண்ணா பேசும்போது பாத்தீங்கன்னா வீட்டுல அவங்க அம்மா அப்பா என்ன நீ தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றியா அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. அவங்க அண்ணா என் தங்கச்சி சொல்றான்னா அப்ப ஏதாவது ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேக் பண்ணிட்டு இவங்க கிடக்கிட்டு போட்டு நான் போறேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஓடிடுவாங்க. வேற ஊருக்கு கிளம்பி போயிருவாங்க. அதாவது நம்ம வயனுக்கு இல்ல, சோ வயனுக்கு அதை இடத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா வயனுக்கு அடுத்து யாராலும் சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. என்னதான் நீங்க ட்ராக் அடிச்சா கைப்ல ரஜா அப்படிதான் இருக்கும். சோ அதனால எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. சரி நாம அப்படியே வீட்டு சைடு பாக்கலாமா. வீட்டு அங்க தேடிட்டு இருக்காங்க. இவங்க தேடினாலும் அவளை பத்தி ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கல. அவ ஃபிளைட்ல இருந்து லேண்ட் ஆனது எதுவுமே கிடைக்கல. ஈவன் அவ பேரு கூட அங்க அக்னி வயன் அக்கா அப்படின்னு சொல்லிதான் அவங்களுக்கே தெரியும். சோ மொத்தம் எந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கலனால அவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க. சரி ஓகேடா, இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுதுடா. சோ 1 வீக் கழிச்சு பாத்தீங்கன்னா வயனோட வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வயனுக்கு கால் பண்ணி என்னமோ நீ ஆச்சா புச்சாலும் 1 வீக் ஆச்சு பாத்தியா எதுவுமே நடக்கல, நீ தான் அப்படி இப்படின்னு சொன்ன சொல்லிட்டு வயனை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் போன் கால்ல வாங்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப வயன் நான் சொன்னா அதுல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ இது பண்ணுவா. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அப்ப போன்ல பேசிட்டு போன் வச்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி நிக்கும். சோ அப்படியே நம்ம வைன் சைட் பார்த்தோம்னா இங்க போன்ல பேசிட்டு கால் கட் பண்ணிருப்பா. லாஸ்ட் அப்படியே அவ வேலை கொஞ்சம் பாத்துட்டு இருப்பா. அண்ட் தென் அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரியே இருக்குமா. அப்புறம் அப்படியே ஒரு 2 hours கழிச்சு பாக்கலாம்டா நம்ம
வயனுக்கு வந்து ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்து வீட்டுல இருந்து ஆத்தாடி ஆத்தி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறா. எதுவா இருக்கும்னு அப்புறம் சொல்றேன்டா. அப்புறம் வந்து கால் வந்து அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து உன்னை தேடி இங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு. என்ன தேடியா அப்படிங்கிறாங்க. ஆமா, உன்னை தேட வந்திருக்காங்க 7 பேர் அப்படின்னு வந்து அத்தாயி நம்ம நினைச்ச சரியா போச்சுடோ அப்படிங்கிற மாதிரி அவ உடனே வந்து நிக்கிறா. அதாவது அவ ஆல்ரெடி வந்து அவளுக்கு கெஸ் பண்ணிருப்பா. சோ கெஸ் பண்ணனா என்ன பண்ணிருப்பான்னா வந்துட்டு தான் இருந்திருப்பா. ஆல்ரெடி ஃபிளைட்ல இது பண்ணிட்டு வந்துட்டு தான் இருந்திருப்பா. சோ அதனால வந்து இங்க இது பண்ணோட வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வசதியா போயிருச்சு. சோ கரெக்டா 7 பேர்னு சொல்லணுன்னே வாசல் வந்து நம்ம மூச்சவங்க வாங்க நிப்போம்ல ஓடி வந்துட்டு. சோ அந்த மாதிரி வந்து அவ வந்து நிக்கிறா. எல்லாருமே வந்து ஷாக்கா பாக்குறாங்க. பிகாஸ் வந்து இப்பதான் கால் பண்ணிருப்பாங்க, அதுக்குள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு. பிடிஎஸ்க்கு அதுக்கு மேல ஷாக்கு. என்னடா இது மிதல் மாதிரி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா இருப்பாங்க. சோ வந்தோடனே மூச்செல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து உள்ள வருவா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து அப்பா பாத்தீங்கன்னா வயன் பாத்தீங்கன்னா சாரி தான் வைப்போம். இந்த சாரி தான் வேர் பண்ணிருப்பீங்க. ஒன் சைட் வச்சு நெட்டட், கொஞ்சம் நெட்டடா இருக்கும், கொஞ்சம் நல்லாவே நெட்டடா இருக்கும். சோ கொஞ்சம் விசிபிளாலாம் தெரியும். ஓகேவா? நீங்க வந்து அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்புறம் வந்து உங்க அம்மா திரும்பி பார்த்து அம்மா டீ காஃபி ஏதாச்சும் குடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உங்க அம்மா கொடுத்தேன்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம ஜிம் வந்து பரவாயில்லையே வீட்டுக்கு வந்த ஆளை வந்து உபசரிக்கி அப்படின்வாங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க எதிரியோ யாரோ யார் எங்க வீட்டுக்கு வந்தாலும் நாங்க உபசரிச்சுதான் மத்ததை பார்ப்போம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. அண்ட் நீங்க வந்து கேக்குறீங்க நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, யார் உங்களை வந்து விட்டா, எதுக்கு நீங்க வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்ப நம்ம ஜிம்மின் சொல்லுவாரு, எங்க வாழ்க்கையில அழிச்சிட்டு நீங்க ஜாலியா வந்திருந்தா நாங்க சும்மா இருப்போமா, அதான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்ப நீங்க சொல்றீங்க நானும் ஒன்னும் உங்க வாழ்க்கை இது பண்ணல அப்படின்னாலுமே பிரச்சனை எனக்கும் உங்களுக்கு மட்டும்தான், உங்களை யார் என் ஃபேமிலியில இது பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப வந்து கேட்பீங்க நீங்க. அப்ப வந்து நம்ம சொல்லுவாரு, எங்களுக்கு ஃபேமிலி இல்ல, அதனால நீ வந்து எங்க ஃபீலிங்ஸ் மேல கை வச்ச, உனக்கு ஃபேமிலி இருக்கு, அதை உன் ஃபேமிலி மேல நாங்க கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து இங்க பாருங்க, நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கல, அந்த நீங்க என்ன நினைச்சும் கிளியரா தெரியும், நீங்க பாட்டுக்கு பேசாதீங்க அப்படின்னு. நீ தான் அவளை அமைச்சிட்டு ஆமா அப்படின்னு. நீ சொன்ன போது அவன் செஞ்சானு ஆமா அப்படின்னு. அப்ப நீ தானே வந்து எங்களை லவ் பண்றவன் ஆக்டிங் பண்ண சொன்னாலும் இல்ல அப்படின்னு. அது எப்படி எல்லாமே நீ சொல்லுவியோ, இது மட்டும் இல்லைன்னா நாங்க நம்பணுமா அப்படின்னு. பாருங்க நீங்க நம்பவே நம்பலையோ, நான் அவட்ட அந்த சொல்லவே இல்லை. முதல்ல என்ன நினைச்சு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் நீங்க இது பண்ணுங்க. ஓகேவா? இந்த வரைக்கும் நான் அமைதியா இருக்க காரணமே நீங்க நல்லவங்க, நீங்க நல்லா பெரிய மாஃபியா கிங்கா இருந்தாலுமே நீங்க நல்லவங்க, நல்ல வேலை தான் செய்றீங்க, அதனால மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்ப வந்து நம்ம ஆரம்பிச்சிடறேன். இங்க பாரு, என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, இங்க பாரு இன்னைக்கு இங்க இருக்கு உங்களெல்லாம் போட்டு தள்ளிவிட்டு போகும், ஒரு நிமிஷம் ஆக ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நீங்க வந்து இங்க பாரு என்னன்னு மூலம் இது பண்ண தேவையான என் ஃபேமிலி மேல கை வச்சுன்னா நீ ரொம்ப பெரிய வந்து இழப்பதான் நீ சந்திப்ப அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப நம்ம கேட்க என்ன பெரிய இழப்பாங்க, என்னத்தை சந்திப்பாங்க பாரு, ஆல்ரெடி எங்க ஃபீலிங்ஸ்ல நீ விளாண்டுட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டத்தை நீ அனுபவிச்சு ஆக்கணும், அதை உனக்கு காட்டமானாங்க விட்டவே மாட்டோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க சொல்றாங்க. நீங்க வந்து ஐயோ என்னதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஜிம் சொல்றாங்க, வேற ஒண்ணுல பிபி, நீ எங்க 7 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி 7 பேருக்கு கல்யாணம் பண்ண முடியும், உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. ஜிமின் வந்து என்ன அறிவு இருக்கான்னு கேக்குறேன், நீங்க வந்து எங்க இடத்துக்கு வர்ற போது தெரியலையா, என்கிட்ட மோதமா தெரியலையா, இப்ப மட்டும் என்ன கேட்கிற, மூடிட்டு சொன்னதை மட்டும் செய்யுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்வாரு. நீங்க என்ன சொன்ன செய்யும் மிரட்டா, அந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாது, நாங்க தான் சொல்லுவோம் இனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்க ஃபேமிலி மொத்தமும் இருப்பாங்களா, அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வந்து எல்லாரும் நீங்க வந்து போங்க, நான் பார்த்துட்டு போங்க ஆனா யாருமே போக மாட்டேங்கிறாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்ம ஜேகே வந்து அவங்க வீட்டுல இருந்து 2 குட்டீஸ் இருப்பாங்க. ஸோ அந்த குட்டீஸ் வந்து அவங்க ஜேகே வந்து தூக்கி வச்சுக்கலாம். தூக்கி வச்சுட்டு குட்டீஸ் ரொம்ப அழகா இருக்காங்க சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம இந்த சைடு கொஞ்சம் அப்ப வந்து ஜேகே பின்னாடி வீட்டுல வந்து கண்ணு வச்சுட்டு வந்து இப்ப நீ மட்டும் எங்க கூட வரல, எங்களை மேரேஜ் பண்ணிக்கலன்னா இந்த குட்டி செஞ்சு நாங்க போட்டு தள்ளிட்டு போயிரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டாங்க. நீங்க வந்து இங்க பாரு, நீ டிராவல் பண்ணிருக்க குழந்தைங்க மேல வந்து கை வைக்காத, நம்மளுக்கும் எனக்கும் உனக்கு மட்டும்தான் பிரச்சனை, ஸோ அது நம்மளோட இருக்கணும், குழந்தைங்க மேல மட்டும் கை வச்ச அப்படின்னு சொல்லி போடுங்க. என்னடி குழந்தைங்க கை வைக்காதுங்கிற, நீ எங்க ஃபீலிங்ஸ் வச்ச மூடிட்டு வர்றியா இல்ல போடட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே கேட்காங்க. எனக்கு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்போ உங்க அண்ணா வந்திருப்பாங்க. உங்க அண்ணா என்னடா வேணும் அப்படின்னு சொல்லும்போது உங்க அண்ணா வந்து அடிச்சு முட்டு போட வச்சிருப்பாங்க. அவங்க தலையில ஒரு கன் இருக்கும்.
என்ன வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேக்குறாங்க. நீங்க வந்துட்டு சரி வர்றேன் வர்றேன் அப்படிங்கிறீங்க. கல்யாணமா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மே பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. குட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு வான் சொல்லிட்டு கார்ல ஏற சொல்லுவாங்க. நீங்க தலை இழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போய் கார்ல ஏறிக்கிறீங்கடா. அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியை பாத்தீங்கன்னா அப்படியே கூட்டிட்டு வருவாங்க. ஸோ முன்னாடி ஒரு 2 கார் போகுது. அதுக்கு பின்னாடி நீங்க 3வது காரு, உங்களுக்கு பின்னாடி 2 கார், மொத்தமா 6 கார் தான். ஃபர்ஸ்ட் 2 கார் வந்து பாடி கார்டு, சென்டர் 3வது கார் நீங்க, அதுக்கு அடுத்து 2 கார்டு பாத்தீங்கன்னா பாடி கார்டு, 6வது கார்டு உங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து வச்சிருப்பாங்க. பிகாஸ் வந்து இங்க விட்டுட்டோம்னா நீங்க தப்பிச்சு சீட் வச்சிருப்பாங்க. ஓகேடா ஆர்மிஸ், இப்படியே நான் இந்த எபிசோட முடிக்கேன். இதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் போகும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நான் வார்னிங் கொடுத்தேன்னா வார்னிங் பண்ணிடணும். ஹெட்செட் போட்டுக்கணும்டா. நான் கொஞ்சம் இது கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்றேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லவ் யூ ஆல் ஆர்மிஸ். இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஆர்மிஸ். ஓகே ஆர்மிஸ், பாய்.